இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம்ல, இந்த மாமிசம் இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்க உணவு. இது சாப்பிட்டாலே நீங்கள் மனிதர்களை அன்போடு பார்க்க முடியாது, மனுஷங்களாக பார்க்க முடியாது, அடிமைகளாகத்தான் பார்ப்பீங்க. அந்த அடிப்படையில் தான் பெண்கள் ஏன் அடிமையானாங்க, ஆண்கள் ஏன் அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு பார்க்குறாங்க, எளியவர்களே அப்போ அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு பார்க்கும்போது யார் எளியவர்களாக இருக்காங்களோ அடிமைப்படுத்துவதற்கு யார் எளிதாக இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க. எல்லாருக்குமே அடிமைப்படுத்துகிற பார்வை வந்துருச்சு. காரணம், நம்ம சாப்பிட்ற உணவு தப்பான உணவு. நம்ம பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா தான், பச்சையாக சாப்பிட்டா தான் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம், அடிமைகளாக பார்க்க மாட்டோம். இப்போ பிற உயிரினங்கள் பாருங்கள், அவங்க யாரும் அடிமைகளாக ஒரு யானையாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், யாரையும் அடிமையாக பார்க்குறதில்ல அவங்களுக்குள்ள. நம்ம ஏன் அப்படி பார்க்குறோம்? இந்த சாதி எப்படி உருவாச்சுது, ஏன் மதம்னு ஒன்று உருவாகுது? மதம் கூட தன்னை உயர்த்தி கொள்வதற்காகத்தான், பிறரிடமிருந்து தன்னை உயர்த்தி கொள்வதற்காகத்தான். பிற மதத்தினரே அடிமையாக தான் பார்க்குறாங்க. கலவரம்லாம் வருதில்ல, இன்னொரு மதத்துக்காரங்களாக இருந்தால் நம்ம கொல்ல கூட செய்யலாம். ஒரு அடிமைன்னா அடிமைத்தனங்கிறது அப்படி தான். அடிமைத்தனம் பார்வைங்கிறது என்னது? சக மனிதரை அடிமையாக நீ யாரை பார்க்குறியோ அவங்கள கொலை கூட பண்ண தயாராகிடுவேன். அந்த அளவுக்கு உனக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு உணர்வுகள் கிடையாது, உரிமைகள் கிடையாது. அப்படின்னு நினைக்கிறனால தான் இந்த கொலை செய்கிற மனப்பான்மையெல்லாம் வருது. இப்போ ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை கொலை செய்யக்கூட துணிகிறார்கள். காரணம், இந்த உணவுகளை சாப்பிட்டதால், தகாத உணவுகளை சாப்பிட்டதால் மனிதர்களுக்கு பிறரை அடிமைப்படுத்துகிற அந்த பார்வை வந்து விடுகிறது. அன்புங்கிற அந்த பார்வை வரமாட்டேங்குது. ஒரு மனைவியாக இருந்தால் கூட அடிமையை தான் பார்க்குறாங்க. அம்மாவாக இருந்தால் கூட ஒரு ஆண் வந்து தனது அம்மாவை கூட அடிமையாக தான் பார்க்க முடியுது. ஒரு அம்மாவை பார்க்க முடியல. அவன் மேலே தப்பு இல்லை, அவன் சாப்பிட்ற உணவில் தான் தப்பு. ஒரு பெண்ணுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பெண்ணுக்கு அதே மாதிரி தான் வலிமையான, இப்போ எப்படி எளியவர்களை பார்த்தால் அடிமைப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறதோ, அதுபோல் வலிமையானவர்களை பார்த்தால் அடிமையாகி விடுகிறார்கள். பயத்தில், பாதுகாப்பில் அடிமையாகி விடுகிறார்கள். வலிமையானவரிடம் சரணடைகிறார்கள், அல்லது பயந்து கூட அடிமையாகிறாங்க. சரணடைவது தான் பாதுகாப்பு வலிமையானவரிடம் அப்படின்னு நினச்சிட்டு சரணடைகிறாங்க. அல்லது வேறு வழி இல்லை, நம்ம அடிமையாகலைன்னா அவங்க நம்மளை அடித்து போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த நினைப்பு. இதெல்லாம் அந்த உணவுலேருந்து தான் வருது. அப்போ மனிதரை மனிதராக பார்க்கணுன்னா பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. கண்ட உணவுகளையும் சாப்பிட்டா, சமைச்ச உணவு ஒரு நோய் உணவு, அது வந்து ஒரு அடிமை உணவு, அடிமைப்படுத்துகிற ஒரு உணவு. அதனால் நீங்கள் வந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்டுட்டாலே, அதை சாப்பிட்டுட்டு நீ மனிதரை மனிதராக பார்த்துடலாம் அப்படின்னா எடுபடாது. யாராலையுமே முடியலை. எல்லாருக்கும் அதான் ஒரு கேள்வி, என்னடா இவ்வளோ மனிதத்தன்மை பேசுகிறோம், இவ்வளோ மனித உரிமை பேசுகிறோம், நம்மளாலே வந்து ஏன் வந்து ஒரு நம்மளை விட எளியவர்களே ஒரு அடிமையாக ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து. இப்போ எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கலாம், அவர் காமராஜராக இருக்கலாம், காந்தியாக இருக்கலாம், அன்னை தெரசாவாக இருக்கலாம், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து அடிமைப்படுத்துகிற குணம் இருக்கும், சர்வாதிகார மனப்பான்மை இருக்கும். தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும், எல்லாரும் தன்னை போல் இருக்கணும்னு நினைக்கிறது தான் சரியான சிந்தனை. எல்லாரும் தன்னை போல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி தனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுவாங்க? ஏன் அதே கூட்டம் எல்லாருக்கும் தேவைன்னு நினைக்கலையா? எல்லாருக்கும் ஒரு கூட்டம், இதே போல் ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவங்க அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு காமராஜருக்கு பின்னால் அவ்வளோ பேர் இருந்தாங்க, காந்திக்கு பின்னால் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதே காந்தி வந்து தன்னை போல தானே எல்லாருக்கும் இதே மாதிரி கூட்டம் கூடணும்னு ஏன் நினைக்கல? நினைக்கிற முதல்ல அது சாத்தியமாக நினச்சா கூட சாத்தியம் இல்லாத விஷயத்த அவரால் எப்படி அவர் நினச்சாருன்னா அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ அது தப்பு தானே. சும்மா ஒப்புக்காக என்னை போல் எல்லாருக்கும் உங்களுக்கும் கூடணுப்பா, நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காக அவருங்க அப்படி நினைக்கலாம். அப்போ அவங்களுக்கும் தன்னை பின்பற்றுகிற ஒரு பெரிய கூட்டம், அதாவது அடிமைகள், அது தேவை. அது அன்பால் இல்லை, அடிமைத்தனத்தால். அதனால விமர்சனங்கிறதே கிடையாது. ஒரு காந்தியை பின்பற்றுகிறவர்கள் காந்தியை ஏதாவது விமர்சித்தாலே அவங்க கோபம் வந்துடும். காமராஜர் பின்பற்றுகிறவங்க காமராஜரை விமர்சித்தாலே கோபம் வந்துடும். அன்னை தெரசாவை பின்பற்றுறவங்க அன்னை தெரசாவை விமர்சித்தாலே கோபம் வந்துடும். ஆனால் உறவுங்கிறது அப்படி இல்லை. உறவுங்கிறது வந்து விமர்சனத்துக்கு உட்படும். நீங்கள் வந்து யார்கிட்ட பழகுறீங்க? உங்கள் அண்ணன்கிட்ட பழகுறீங்களா? அண்ணன்கிட்ட வந்து உன்னுடைய கோபத்தை சொல்லணும். நீ இந்த மாதிரி பண்ணிட்டேனா, என்னென்ன நீ அப்படின்ட்டு நீ சொல்லணும். அந்த மாதிரி நீ வந்து ஒரு காமராஜர் பின்பற்றுறவங்க காந்தியை பின்பற்றுறவங்க வந்து ஒரு காந்திகிட்ட போய் சொல்லுவாங்களா, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் அவங்கள எவ்வளோ சண்டை போடுவீங்களா? உறவுங்கிறது சண்டையெல்லாம் போடணும், அப்பப்போ கோவிச்சிக்கணும், நீங்கள் அப்போ நம்ம இந்த தலைவர்கள்ட்ட யாராவது அவங்கள பின்பற்றுகிறவர்கள் கோவிச்சிக்குவாங்களா? உரிமையோட கிட்ட கூட போக முடியாது, கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க. தன்னை பின்பற்றுகிற கூட்டம் தான், ஆனால் அவங்களில் யாராவது தன்னை நெருங்கவே விட மாட்டாங்க. நானும் அவனை போல தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நெருங்கவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி
எவ்வளோ பெரிய நம்ம வந்து மனிதத்தன்மை உள்ளவங்க அவங்க அவங்க இவங்கன்னு பெரிய தலைவர்களே உதாரணம் காட்டலாம். ஆனால் அவங்களுக்கு கூட அந்த சக மனிதரை ஒரு அடிமையாக தான் பார்க்குறாங்க. ஆனால் என்ன இது வந்து பரவாயில்ல, வித்தியாசமாக இருக்குது. ஒரு சர்வாதிகாரி ஒரு ஹிட்லர் வந்து அந்த மக்களை அடிமையாக பார்க்குறத விட இது கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு பரவாயில்லாத ஒரு அடிமைத்தனமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நன்மை தருகிற ஓரளவுக்கு நன்மை தருகிற ஒரு அடிமைத்தனமாக தான் இருக்குது. காரணம் இந்த உணவு தான் காரணம். உணவை மாற்றாமல் நம்ம பார்வையை மாற்ற முடியாது. உறவு வேணுமா, உண்மையான உறவு வேணுமா, தூய்மையான அன்பு வேணுமா, அப்போ நீ தூய்மையான உணவை சாப்பிடு. நீ வந்து பெட்ரோல் வண்டியில் போய் டீசலை போட்டால் புகை வரதான் செய்யும், சவுண்டு வரதான் செய்யும், இன்ஜின் சீஸ் ஆகிடும். அதுபோல் தான் நம்ம தப்பான உணவை சாப்பிட்றோம். அதனால் தப்பாக இந்த உடம்பு வேலை செய்யுது, தப்பாக மூளை வேலை செய்யுது, தப்பாக கண்கள் வேலை செய்யுது. அதான் அந்த அடிமைத்தனம். எப்படி தப்பான தப்புன்னா என்ன? அடிமைத்தனம், அடிமையாக பார்க்குற அந்த பார்வை, அடிமையாக பேசுகிற ஒரு அடிமையை எதிர்பார்த்து பேசுகிற ஒரு பேச்சு, அடிமையை அதுதான் இன்றைக்கி பாருங்கள். ஏழை பணக்காரன் இது எதுக்குன்னா உன்னை விட நான் உயர்ந்தவர்னு காட்டிக்கிறதுக்கு தான். எதுக்காக அடிமைப்படுத்துகிறாங்க? எளியவர்களை, பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறான்? ஆணு உன்னை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு நிரூபிக்கிறக்காக தான். நீ அடிமைப்படுத்தலைன்னா உன்னை பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க. என்னடா அவன் பொண்டாட்டியை உன்னால் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியல, ஒரு அடிமைப்படுத்த முடியல உன்னால் அப்படின்னு கேட்பாங்கள்ல, சிரிப்பாங்கள்ல. அந்த மாதிரி அடிமைப்படுத்துகிறதே நோக்கம். அதுபோல் வந்து நான் பணக்காரன் ஆகணுங்கிற நினப்பு கூட எல்லாரையும் விட நான் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பு தான். தனக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு தான். ஆனால் இப்போ ஒரு பணக்காரனுக்கு மேலே பணக்காரனை இருக்கலாம், ஆனால் அது வந்து அவங்களுக்கு கவலை தந்தாலும் தனக்கு கீழேயும் 10 பேர் இருக்காங்களே, ஒரு ஏழைகள் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அந்த பணக்காரனுக்கு கிடைக்கும். அதனால் உணவு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் உணவை மாற்றாமல் உணவை சாப்பிட்டுட்டு நீங்கள் மனித தன்மையோடு நடந்து கொள்ள முடியும். என்ன உணவு? இந்த சமைச்ச உணவில் சாப்பிட்டுட்டு மனித உரிமையோடு மனித தன்மையோடு நீங்கள் நடந்துக்க முடியாது, அன்பாக பேச முடியாது, அன்போடு பழக முடியாது. நீங்கள் குழந்தைகள்கிட்ட கூட ஏதாவது யார்கிட்ட கூட உறவோட பழகுனா உடனே சண்டைகள் தான் வருது, தப்பான புரிதல் தான். அதனாலே மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? சண்டை போடாண்டாமா, பக்கத்தில் வேணால் இருப்போம் நம்ம, நீ பக்கத்தில் இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அப்பப்போ நான் மொபைல் ஃபோன் பார்க்குறேன், நீ ஏன்னா நம்மளாம் பேசினா சண்டை தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருக்காங்க. காரணம் உணவு தான் காரணம். பச்சை உணவுகளை சாப்பிட்டால்தான் அந்த இன்ஜின் ஒழுங்காக வேலை செய்யும், நம்ம கண்கள் ஒழுங்காக வேலை செய்யும், அன்போடு பார்க்கும், மனிதர்களை சக மனிதர்களை அன்போடு பார்க்கும். பிற உயிரினங்களை நம்ம இன்றைக்கி கொல்கிறோம், மாமிசம் சாப்பிட்றோம். அதான் அந்த பார்வை மாறிப்போகுது. நீ சமைச்ச உணவை சாப்பிட்றதுனால தான் உன் பார்வை மாறிப்போகுது. பார்வை மாறிப்போனதால் தான் நீ சமைச்ச உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்ற, மாமிசம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா உன் பார்வையே மாறிப்போச்சு. அடிமைப்படுத்துகிற பிற உயிரினங்களே ஒரு அடிமையாக பார்க்குற. உன்னை போல தான் அந்த உயிரினங்களுக்கும் ஒரு உயிர் இருக்குது, ஒரு உரிமை இருக்குது, உணர்வுகள் இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு ஆடு மாட்டை நீ கதற கொல்ற. எந்த அடிப்படையில் உனக்கு அந்த அந்த மனப்பான்மை? அடிமையாக பார்க்குற, உன் பார்வை மாறிப்போச்சு, அடிமையாக பார்க்கிறாய். அந்த பார்வை அப்படிப்பட்ட பார்வை தான். அடிமைத்தனத்தில் வந்து உன்னை யார் அடிமையாக பார்க்குறாங்களோ அவங்களுடைய பார்வையில் அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. சக மனிதராக உன்னை யார் பார்க்குறாங்களோ அதற்கு அப்போ அவங்ககிட்ட தான் அன்பு இருக்கும், பாசம். நம்ம ஏன் வந்து மாமிசம் சாப்பிட்றோன்னா பிற உயிரினங்களை நம்ம வந்து மதிக்கிறதே கிடையாது, மனுஷங்களே மதிக்கிறது கிடையாது. மனுஷங்க வந்து கொஞ்சம் விழிப்போடு இருக்காங்க, அவங்கள சாப்பிட முடியாது, அவங்கள கொல்ல முடியாது. ஏன்னா மனுஷங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க, முன்ன மாதிரிலாம் இல்லைப்பா, உஷாராயிட்டாங்க, படிச்சுட்டாங்க, படித்த அடிமைகளாகி விட்டார்கள், விவரம் தெரிந்த அடிமைகளாகி விட்டார்கள். அதனால் மனிதர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆடு மாட்டை கொன்னா யாரும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாட்டை கொண்டு சாப்பிட்டுட்டுங்க. ஒரு அடிமையாக பார்க்குற அந்த பார்வை தான் நீ மாமிசம் ஒரு உயிரை கொல்வதற்கு அதை எளிதாக எடுத்துக்கொள்வது சுயநலம். அந்த பிற உயிரினங்களை நம்ம அடிமையாக பார்க்குறோம், அதுதான் வந்து அதை சாப்பிடுவதற்கே காரணம். அதனால் வந்து ஏன் மனிதர்களுடைய இந்த எல்லாம் உணவு தான் காரணம். உணவில் கை வைங்க, உணவில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க, மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த மனித வாழ்க்கை அன்பும் பாசத்தோடையும் உரிமைகளோடையும் உணர்வுகளோடையும் மனித உரிமைகளோடு திளைக்க வேண்டுமா? எங்கே பார்த்தாலும் மனித உரிமை, எங்கே பார்த்தாலும் மனித உணர்வுகளுக்கு மதிப்பு, அன்பு பாசம். இந்த உலகம் முழுக்க இந்த மனிதர்கள் அத்தனை பேரும் அன்பு பாசத்தால் பொங்கி பொருள வேணுமா? அதுக்கு நீ உணவை சாப்பிடு. என்ன உணவு? பச்சை காய்கறிகளை சாப்பிடு, பழங்களை சாப்பிடு, கீரைகளை சாப்பிடு, பச்சையாக சாப்பிடு, உப்பு சேர்க்காத காய்கறிகள், உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் பச்சையாக சாப்பிடுங்க. சமைச்சிட்டா அது செத்து போயிடும், அதில் உள்ள உணர்வுகள் செத்து போயிடும். ஒரு உணவுனா அதில் ஒரு உணர்வு இருக்குது, உயிர் இருக்குது, அந்த உயிர் செத்து போகும்.
இப்போ அப்போ நீங்கள் அந்த செத்துப்போன உணவு சாப்பிட்டா உங்களுக்கு செத்துப்போன ஒரு சிந்தனை தான் ஏற்படும். ஒரு உணர்வுபூர்வமான சிந்தனை உங்களுக்கு வரணும். ஒரு 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 உணர்வுபூர்வமான உயிரோட்டமான சிந்தனை வரணும். ஒரு மனித உரிமை, பிற பிற மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்க தெரியணும். அப்படின்னா உணர்வுள்ள உணவுகளை சாப்பிடுங்கள். ஒரு கிழங்கு இருக்குது, அதில் உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது. அதுக்கு அதை வச்சிங்கன்னா திரும்பவும் வளரும். ஒரு மரவள்ளி கிழங்கு இருக்குப்பா, அந்த மரவள்ளி கிழங்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த மரவள்ளி கிழங்குல உணர்வு இருக்குது, உயிர் இருக்குது. அந்த மரவள்ளி கிழங்கு நீங்கள் புதைச்சிங்கன்னா, சாப்பிடக்கூடிய அந்த துண்டு மரவள்ளி கிழங்கை புதைச்சிங்கன்னா திரும்பவும் செடியாக வளரும். அப்படிப்பட்ட உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல உணர்வு ஏடும். நீ அதே வேக வச்சுட்டு அதை சாப்பிட்டிங்கன்னா அதில் உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை. அதை புதைச்சி வச்சிங்கன்னா அழுகி தான் போகும், இல்லைனாலும் அழுகி தான் போகும். அப்படியே உயிரற்ற உணர்வற்ற உணவுகளை சாப்பிடுவதால் மனிதர்களுக்கு உணர்வும் வரமாட்டேன் என்கிறது, ஒரு உணர்வு எதுவுமே வரமாட்டேங்குது. அதனால் உணவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உணவில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் மனித வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது.